மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான். ஹோமியோபதி மெடிக்கல் அவேர்னஸ், ஹோமியோபதி பற்றி ஏதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணும், அதுக்கு ஒரு சிறந்த ஹெட்லைன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கு வந்து ChatGPT கொடுத்த ரிப்ளை பார்க்கும்போது அதை வச்சே ஒரு வீடியோ போட்டலாங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அவர் ஒரு சிறந்த ஹெட்லைன். முதல் ஹெட்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி உடலை குணப்படுத்தும் இயற்கை மருத்துவம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சைடு எஃபெக்ட் இல்லா சிகிச்சை வேண்டுமா, ஹோமியோபதி முயற்சி செய்யுங்கள். இது நிறையா பேர் அப்படிலாம் கிடையாது, ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஹோமியோபதி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க அது சைடு எஃபெக்ட் இல்லை, ஒரு எலிமினேஷன் நல்ல ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோயை மட்டுமல்ல காரணத்தையும் குணப்படுத்தும் மருத்துவம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒரு ஃபீவர்னு வர்றாங்க, இல்லை ஒரு சளின்னு வர்றாங்க, இல்லை ஒரு ஸ்கின்னில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது, உடம்புல இச்சிங் இருக்குது, சோரியாசிஸ் பிரச்சனை இருக்குது, வெண்புலிகள் இருக்குது, அட்டிக்கரியா பிரச்சனை இருக்குது, உடம்புல நிறையா சிம்டங்கள் தோணும். உடம்புல வந்து இச்சிங் இருக்கும், ரெட்டிஷாக மாறும், உடம்பு வீங்கும், அடிக்கடி இருமல் இருக்கும், தும்மல் இருக்கும், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுக்கான ரீசன் என்ன, மெயின் ரீசன் என்ன? ஒரு அலர்ஜி ரியாக்ஷன், ஒரு இம்யூனிட்டி பவர் குறைகிறது, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அங்கே போய் அந்த பிரச்சனையை உடம்பு இம்யூனிட்டி பவரை ரியாக்ட் பண்ணி அதை குறைக்கும். இப்போ உடம்பு இம்யூனிட்டி பவர் ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹிஸ்ட்ரி, தலையிலேருந்து கால் வரையும், மைண்ட்லேருந்து அவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரிகளையும் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பிரச்சனைக்கு கொடுப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அட்டிக்கரியா பிரச்சனைக்கு ஒருத்தர் கொடுக்குற மெடிசன்ஸ் அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்தோம்னாலும் கேட்காது. ஏன்னா அவங்களுடைய உடம்பு வாகு அப்படிங்கிறது மாறுபடும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸும் மாறுபடும். அதை கொடுக்கும்போது நல்லா இம்யூனிட்டி பவருங்கிறது ரியாக்ட் பண்ணும். அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை ரியாக்ட் பண்ணும்போது அது உடம்பை நல்லா சீர்படுத்தும். அதை வியாதியை குணப்படுத்த மிகப்பெரிய ஒரு உதவி செய்யும். அது எல்லா டிசீஸுக்குமே அப்படி தான். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்னு இல்லை, எல்லா வியாதிகளுக்குமே அப்படி ஒரு இம்யூனிட்டி பவர் ரிலேட்டான ஒரு சிம்டம் கலெக்ட் பண்ணி ஒரு மெடிசன்ஸ் ஒன்று கொடுப்போம். இது ஹோமியோபதி நல்லா போய் இப்போ டீப்பாக பார்க்குறவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour கூட ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. அதே மாதிரி தான் நானே எடுத்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன், எனக்கே நல்லா தெரியும், நிறைய பேஷண்ட் அதை சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி பூஸ்ட் செய்யும் பாதுகாப்பான மருத்துவம். நான் ஏற்கனவே சொன்னதான், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் ஹோமியோபதி எடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நல்லா ரியாக்ட் பண்ணுது, நல்லா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்கின் டிசீஸோடு வர்றாங்க, அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், மோஷன் ஒழுங்காக போகாமல் இருக்கும். ஆனால் நல்லா ரியாக்ட் இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியாதி தன்மை மட்டும் குறையிறது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மோஷன் நார்மலாக போகும். நார்மல், அதாவது ரொம்ப டவுன் ஆகுறது இல்லை, ரொம்ப அப்பாவும் போகிறது கிடையாது, நார்மல் பண்ணும். அதேமாதிரி பசி நார்மல் பண்ணும். தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க 4 நாளுக்கு ஒரு தடவை மோஷன் போகும், எனக்கு ரொம்ப வருஷமாக 4 நாளுக்கு ஒரு தடவை மோஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டிக்கரியா பிரச்சனையோட வந்திருந்தாங்க. மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த 4 நாள் அப்படிங்கிறது நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக ரெகுலராகவே மோஷன் போக ஆரம்பிச்சு. அப்போ அந்த இம்யூனிட்டி போய் ரியாக்ட் பண்ணாமல் அது போகாது. இந்நேரம் வரை 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, இந்நேரம் வரை அது நார்மல் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி நிறையா வேர்வை கண்ணாமண்ணான்னு இருக்கும், ரொம்ப ஸ்மெல் இருக்கும், தலையில் மட்டும் வேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்போ சீராக உடம்புல நல்லா வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸாகவும் மாறி இருக்குது. அதே மாதிரி உடம்பு வேர்வே இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, எனக்கு வேர்வே இல்லவே இருக்காது அப்படிம்பா. ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தப்போ ஒரு நார்மலான ஒரு வேர்வை இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல உள்ள டாக்ஸினை வெளியேற்றுறதுக்கு நமக்கு வந்து தோல் ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸு, நம்மளுடைய லிவர், நம்ம கிட்னி, அப்போ இந்த டாக்ஸினை வெளிப்படுத்துகிற தன்மையை தூண்டி விடும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது உண்மை. அது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டவங்க நிறைய பேர் உணர்வாங்க. சார் எனக்கு நல்லா ரியாக்ட் பண்ணுது, ஃபீவரையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, சார் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எனக்கு ஒன்றும் இல்லை சார், எனக்கு சேஃபாக தான் இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் செய்யும் பாதுகாப்பான ஒரு மருத்துவம். அடுத்து குரோனிக் டிசீஸுக்கு சேஃப் அண்ட் ஜென்டில் ட்ரீட்மெண்ட். இது நிறையா பேருக்கு வந்து ஒரு 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 சிஸ்டத்தில் சரியாகலைன்னா அந்த ஹோமியோபதி சிஸ்டத்தில் சரியாகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்னென்னா, ஒவ்வொரு சிஸ்டமும், அதாவது அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி எல்லாத்துக்கும் ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட். இப்போ அலோபதி ஒரு மெத்தடில் க்யூர் பண்ணுதுன்னா ஹோமியோபதி வேறு ஒரு மெத்தடில் தான் க்யூர் பண்ணும், வேறு ஒரு வழிமுறைகளை வந்து குணப்படுத்தும். ஆயுர்வேதா அப்படி தான், சித்தா இப்படி தான். அப்போ நம்ம ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த சிஸ்டத்தில் சரியாகலைன்னா இந்த சிஸ்டத்தில் சரியாகாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை ஃபஸ்ட்டு தவிடுபொடியாக்கணும். இந்த விஷயம் தெரியலைன்னா நம்ம உலகத்தில் எதுவுமே தெரியலன்னு தான் அர்த்தம் நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான், அதான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு சிஸ்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம சர்ஜரி பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸில் வந்து இல்லை சர்ஜரி வேணாம், ஹோமியோபதி மெடிசன்ஸே போதும் அப்படின்னு குணப்படுத்துகிற வியாதிகள் உண்டு. அது நிறைய ஹெல்ப் பண்ணும். அது மூலமாக இருக்கட்டும், ஃபிஸ்டுலா போன்ற தன்மைகள், இன்னும் சைனசிட்டிஸ் பிரச்சனை, நேசல் பாலிப்ஸு, நிறைய உடல்நல பிரச்சனைகள், சர்ஜரி பண்ணணுங்கிற கண்டிஷன்ஸில் இல்லை நம்ம சர்ஜரிக்கு பயம் இருக்குது, டான்சிலைட்டிஸாக இருக்கட்டும், அடினாய்ட்ஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்துகிறவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க. யாரும் வந்து சர்ஜரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது குணமாயிருது. அந்த சிகிச்சை அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணி ரொம்ப வருஷமும் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதுதான்
ஒவ்வொரு சிஸ்டமும் அந்த நோயை குணப்படுத்துகிற விதங்கிறது மாறுபடும். அதனால் யாரும் யாரோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஸ்மால் பில்ஸ் பிக் ஹீலிங் பவர். இதெல்லாம் குணப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸை வாங்கி வச்சுக்கிட்டே சொல்கிறவங்க எத்தனை பேர். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. அதோட நம்பிக்கை அதிகமாக இருக்கும். சில பேர் இது என்ன இனிப்புமா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி ஒதுக்குற சில பேர் இருக்காங்க. ஆனால் இதை எடுத்து பார்த்தவங்களுக்கு அதனுடைய ரியாக்ஷன் தெரியும். அது எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு அதனுடைய தன்மையை மாற்றுது, எந்த அளவுக்கு உடம்பை நார்மல் பண்ணுது, எந்த அளவுக்கு உடம்பை இம்யூனிட்டி பவர் ரியாக்ட் பண்ணி உடம்பை நார்மல் பண்ணுது, நார்மல் ஹீல் பண்ணுது அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. நிறைய உடம்பு சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்மால் பில்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து கெமிக்கல் இல்லா மருத்துவம் குடும்ப முழுக்க பாதுகாப்பு அப்படின்னு கடைசி ஒரு ஹெட்லைன். இது உண்மை, கெமிக்கல் இல்லா மருத்துவம் தான். இதை வந்து சில பேர் அந்த மெடிசன்ஸோடைய நேமை வந்து மினரல்ஸை வச்சு அவங்க சொல்லுவாங்க, இது ஒரு பயங்கரமான பாய்சன், இது அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் அதை டேரெக்டாக கொடுக்குறதே இல்லை. எந்த ஒரு மினரல்ஸையுமே ஆர்சால்பிலேருந்து நிறையா மெடிசன்ஸ் இருக்குது, ஆர்சைடும் நிறையா, நேற்றமோர் அந்த மாதிரி மினரல்ஸ் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அது எதுவுமே டேரெக்டாக கொடுக்குறதில்ல, டேரெக்டாக க்ரூட் ஃபார்மாகவே கொடுக்குறதில்ல. அதை நிறையா பொட்டன்டைஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம நீர்த்து போக செய்வாங்க. நீர்த்து போக செய்யும்போது பல ஆயிரம் டைம் வந்து நம்ம அதை நீர்த்து போக செய்யும்போது அதனுடைய அளவை வந்து நம்ம கணக்கீடு பண்ணும்போது அது 0 காட்டும். ஆனால் அதை நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது ரியாக்ட் பண்ணும். அதில் எவ்வளோ இந்த ஆர்சால்புங்கிறது இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அதில் இருக்காது. அதில் நம்ம செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு வரை இருக்குது, அதை செக் பண்ணும்போது இருக்காது. ஆனால் அது நம்ம மெடிசன் தான் நம்ம கொடுக்கும்போது உடம்புல நிறையா ரியாக்ஷன் பண்ணும். அதற்கான கண்டுபிடிப்புகளை டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்துட்டு போயிருக்கார். அது இந்த அளவுக்கு எப்படி அதை ஈகிச்சு கண்டுபிடிச்சாருங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். எனக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஃபாதர் ஆஃப் ஹோமியோபதி டாக்டர் சாமுவேல் ஹனிமனுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டம் நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பெரிய வேல்யூன்னு, எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த மெடிசன் எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். பொருளை சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்கட்டும், தவறே கிடையாது. எவ்வளோ பொருளை வேணால் சொல்லிட்டு போகணும். ஆனால் உண்மை நிலைமை இதுதான். இது ஹோமியோபதி ஃபுல் சிஸ்டத்தையுமே நான் வந்து ஒரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உதவுச்சு. நான் ஒரு ஜார்ஜிபிட்டியில் நான் ஒரு ஹெட்லைன் தேட போய் அந்த ஹெட்லைனே வச்சு நம்ம வந்து நிறையா சொல்லிடலாம். ஏன்னா ஜார்ஜிபிட்டி வந்து நம்புகிறவங்க நிறைய பேர். அதுவே எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அப்படிங்கிறப்ப அது ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நன்றி.